தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது என்னோட சேனல் டிஜிட்டல் புதையல். நான் உங்கள் ஆர்ஜி சித்தார்த். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம IMDbயோட டாப் 5 ரேட்டிங், பெஸ்ட் மூவிஸோட டாப் 5 ரேட்டிங்கை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வேர்ல்டு 5 பெஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோபோட் அப்படின்னா நம்மளோட 10 மணி நேரம் நம்ம மனுஷங்க பண்ணுற வேலையை ஒரு 3 மணி நேரம் ஈஸியாக, ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஈஸியாக குறுக்கி செய்யுது அப்படின்னா, ஒரு வேலையை வந்து மனுஷன்ட்டு மிச்சப்படுத்தி செய்கிற ஒரு இயந்திரம் தான் அதுக்கு பேர் ரோபோட்னு சொல்லுவோம். ரோபோட் இஸ் ஜஸ்ட் மிஷின், இது ஹியூமன் மேடு. இந்த ரோபோட் வந்து ஜஸ்ட் மிஷின், இது கிரியேட் பை ஹியூமன் மேடு தான். இது மனுஷங்க தான் இந்த ரோபோட்லாம் கண்டுபிடிச்சது. இந்த ரோபோட்டை பற்றி நான் நான் சொல்லிடுறேன். இந்த ரோபோட்டை பற்றி ஹியூமனாய்ட் ரோபோட்டை பற்றி சொல்கிறேன். ஹியூமனாய்ட் ரோபோட்னா அப்படி பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க. நான் சொல்ல போகிற 5 ஹியூமனாய்ட் ரோபோட்டும் ரொம்ப எக்ஸைட் பண்ணாமல் ரோபோட் தான். 5மே வேர்ல்டில் டாப் 5 பெஸ்ட் ரோபோட்ஸ். இந்த 5 பெஸ்ட் ரோபோட்ஸில் 5 ரோபோட்டுமே பொண்ணுங்க தாங்க. இந்த 5 ரோபோட்டுமே பொண்ணுங்க தான். நான் இப்போ இந்த டாப் 5லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ 10th ரோபோட் எந்த ரோபோட் அப்படின்னா ஜியா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சைனா. இந்த ரோபோட் கண்டுபிடிச்சிங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சைனீஸ்காரங்க. ரோபோட் வந்து இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னென்னா, இந்த ரோபோட்டோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோபோட்டோட ஃபேஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோபோட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ரோபோட் வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருக்கும். இன்னொன்று மெயின் திங் என்னென்னா, இந்த ரோபோட்டை வந்து சைனீஸ்காரங்க அவங்க நாட்டில் அழகான ரோபோட்னு இதை தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி. சரி, நம்ம இந்த ரோபோட்டை பற்றி பார்த்தா டாப் 4ல் இருக்க என்ன ரோபோட்னு போய் பார்ப்போம். டாப் 4ல் இருக்க ரோபோட் ஜுங்கோச்சி ஐரா. இந்த ரோபோட் வந்து என்னென்னா, இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ரோபோட் எங்கே கண்டுபிடிச்சிருக்கப்பட்டது அப்படின்னா ஜப்பானில் வந்து இந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ரோபோட் வந்து உங்களால் நம்பவே முடியாதுங்க. இந்த ரோபோட் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்குது. டூரிஸ்ட் கைட்னா ரொம்ப ஆச்சரியப்படிக்கமான ஒரு ரோபோட். இந்த ரோபோட் வந்து எங்கே டூரிஸ்ட் கைடு வச்சுன்னா, அக்வாலேண்டுன்னு சொல்ல போகிற ஒரு இடம் ஜப்பானில் இருக்குது. அந்த இடத்துல வந்து அக்வாலேண்ட் ஆஃப் நொடாபான்னு ஒரு இடம். அக்வாலேண்டுங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நொடாபான்னு இருக்கிற இடத்துல வந்து இந்த ரோபோட் வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்குது. வரப்போகிற எங்களுக்கு என்னென்ன கொரிஸ் கேட்டாலும் 3 லாங்குவேஜில் அந்த என்ன கொரிஸ் கேட்டாலும், கொரிஸ்னா என்னென்னா டூரிஸ்ட் கைடு என்னென்ன கேள்வி கேட்டாலுமே ஒரு 3 லாங்குவேஜ் இந்த ரோபோ வந்து பதில் சொல்லுது. என்னென்ன லாங்குவேஜ்னா இந்த ரோபோ 3 லாங்குவேஜ் பேசுது. என்னென்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, த ஜப்பானீஸ், சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ். இந்த 3 லாங்குவேஜ் இந்த ரோபோ பேசுது. இந்த ரோபோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வேறு அந்த ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னா, என்னென்னா ஜப்பானில் இருக்கிற ஜப்பானில் ஒரு துணிக்கடையில் கூட அந்த ரோபோவை வந்து வச்சுருக்காங்க. இந்த ரோபோ நீங்கள் அந்த துணிக்கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டோக்கியோவில் இருக்குது. அந்த நீங்கள் துணிக்கடை போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகும். நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த துணிக்கடைமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் 3வது இருக்கக்கூடிய ரோபோட் என்ன ரோபோட் அப்படின்னா இரைக்காவை பற்றி நான் சொல்லிடுறேன். இரைக்கா அப்படி என்னென்னா, இரிக்கா வந்து ரோபோட் என்னன்னா, இந்த ரோபோட்டோட மெயின் திங் என்னன்னா, ஒரு ரோபோட் நியூஸ் வாசிக்க முடியுமா, நம்ப முடியுமா, இந்த ரோபோட் வாசிக்க முடியுமா. இந்த ரோபோட் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. இந்த ஜப்பானில் இருக்க இந்த ரோபோட் வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் வாசிச்சுட்டு இருக்குது. ஆனால் அந்த ரோபோவோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாமா, இந்த ரோபோட்டை வந்து இந்த ரோபோட் இன்னும் அப்டேட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ரோபோட்டால் நடக்க முடியாதுங்க. அதாங்க இந்த ரோபோட்டுக்கும் ஜியா ரோபோட்டுக்கு ஒரு ஒற்றுமைக்கு. ஜியா ரோபோட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் அல்கோரிதம்ஸ் அப்படின்னா என்னென்னா வரலாற்று வழிமுறைகள். அது வந்து இந்த சைனீஸ் நாட்டோட வரலாற்று வழிமுறைகளை பற்றி ஜியா பேசும். இந்த ரோபோட் என்னென்னா ஜப்பானீஸ் நாட்டோட வரலாற்று வழிமுறைகள் எல்லாமே இந்த ரோபோட் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரோபோட் இரைக்கா ரோபோட் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, இது வந்து 15 இன்ஃப்ராரெட் அது வந்து இதோட கண்ணில் வந்து 15 இன்ஃப்ராரெட்டாக இருக்கும். அது கண்ணில் இருக்கும். அது போல் இல்லாமல் இந்த ரோபோவோட 44 ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இந்த ரோபோக்குள்ளே இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் வாசிக்கிறதுனால இந்த ரோபோவோட 40 ஃபேஷியல் ரியாக்ஷனாக இந்த மூஞ்சில் இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்க, இந்த ரோபோட்டை பற்றி பார்த்தாச்சு. நம்ம டாப் 2 என்ன ரோபோட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டாப் 2ல் இருக்கிற ரோபோட் பேர் வந்து நம்ம ஈஸியான ஒரு பேர் தான், ரொம்ப காமன். இந்த பார்த்த 3 பேருமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர். நம்மளுக்கு டாப் 2ல் இருக்க பேர் வந்து ஒரு ஈஸியான பேர். என்ன பேர் பார்த்தீங்கன்னா சோஃபியாங்கிற ஒரு ரோபோட் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஹாங்காங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோபோட் ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ரோபோட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் குடியுரிமை சட்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். குடியுரிமை சட்டம் கிடைக்கிறதே பெரிய ஒரு நாட்டில் கஷ்டமாக இருக்குது. இந்த சோஃபியாங்கிற ஒரு ரோபோட்டுக்கு சவுதி அரேபியாவில் இந்த சோஃபியாங்கிற ரோபோட்டுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பேசும்போது இந்த ரோபோட் மேலே எனக்கு பெரிய ஒரு இது இருந்துச்சு. என்னடா ஒரு ரோபோட்டுக்கே குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் மேலே ஒரே எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரி வாங்க, இந்த ரோபோட் என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சோஃபியாங்கிற இந்த ரோபோட் வந்து இந்த சோஃபியாங்கிற ரோபோட்டால் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்ம நர்சரிங் ஹோம் மாதிரி
ஓமேஜெலாம் இந்த சோஃபியாங்கிற ஓமனால் இதை பார்த்துக்க முடியுது. இந்த சோஃபியாங்க வந்து 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் சரளமாக இந்த சோஃபியாங்கிறது பார்த்துருக்குது. ஈஸியாக பேசுது. கம்யூனிகேட் பண்ணும்போது அதோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, மெச்சூர்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரோபோட் மாதிரியே இல்லைன்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து சவுதி அரேபியாவில் இந்த ரோபோட் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோபோட் நம்மளோட இடத்துல வந்து வேர்ல்டில் வந்து டாப் 2 ரோபோட்டாக இந்த ரோபோட் இருக்குது. சரி வாங்க நம்ம டாப் 1 ரோபோட் என்ன ரோபோட் இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 1ங்கிறது வந்து ஒரு நான்டைன் சொல்லி ஒரு ரோபோட் இருக்குது. நான்டைன் ரோபோட் இது எங்கே இருக்குது? இது கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் தாங்க. இந்த ஜப்பான் தான் நம்ம இந்த ரோபோட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருக்காங்க. இந்த ஜப்பான் தான் இப்போ நம்ம பார்த்த ஒரு 3 ரோபோட்டில் ஜப்பான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட். இப்போ நம்மளுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பருக்கு பண்ணுறோம், நம்மளுக்கு பேசக்கூடியது வந்து கால் சென்டரில் ஒரு ஆளாக இருக்கும். இது வந்து ஒரு ரோபோவாக இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அந்த ரோபோ பண்ணுது. இந்த ரோபோ வந்து அந்த நாட்டில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டில் வேலை பார்க்குது. இந்த ரோபோட் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வேலை பார்க்குது. இந்த ரோபோட் வந்து ஏஐஏ சிங்கப்பூர் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டேஷனில், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இந்த ரோபோ வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குது. இந்த ரோபோவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ரோபோ இன்னும் நம்ம இந்தியாவை பற்றி எதுவுமே சொல்லணும்னு வரேன். இந்த ரோபோ நான்டைனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான்டைன் வந்து 6 லாங்குவேஜ் பேசுது. என்னென்ன லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், சைனீஸ், ஜப்பானீஸ், ஹிந்தி, ஃப்ரான்ஸ். இந்த 6 லாங்குவேஜ் இந்த ரோபோ சாதாரணமாக பேசுது. இந்த ரோபோ வந்து அந்த நாட்டு மக்கள் இதுதான் நம்மளோட வேர்ல்டு ஃபஸ்ட்டு டாப் 1 ரோபோவாக இருக்குது இந்த நான்டைன் ரோபோ. சரிங்க, உங்களுக்கு இதில் பார்த்த இந்த ஒரு 5 ரோபோட்டில் உங்களுக்கு பிடிச்ச ரோபோட் எந்த ரோபோட் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ரோபோட் நம்ம இப்போ வரும், நம்மளுக்கு இந்த மாதிரி ரோபோட் இந்த 5 ரோபோட் அந்த ரோபோட் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஊரில் இந்த ரோபோட் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னோடய செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ தான் நான் இதுக்கப்புறம் மேலும் வீடியோ பண்ணதுக்கு உங்களை லைக், ஷேர், சப்போர்ட், கமெண்ட் எனக்கு ரொம்ப பெருசு தேவைப்படுதுங்க. ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.